உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டு நகா சாப்பிட்டு நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம் அது? நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்தே சரிவர பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் காரணமாக அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடர் ஆய்வின் மூலம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். மேலும் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் போக்குவரத்து துறை அமைச்சராக விஜய் பார்த்திபன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழலில்தான் பக்ரீத் பண்டிகை மற்றும் வார விடுமுறையொட்டி ஏராளமான மக்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல ஆயத்தமானார்கள். ஆனால் கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டபோது சரிவர பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் வழக்கம் போல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும். ஆனால் இந்த முறை அவ்வாறு செய்யாமல் நாங்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளோம் என்று புலம்பினர். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த போக்குவரத்து துறை அமைச்சரை சூழ்ந்து கொண்ட மக்கள் நீண்ட நேரமாக நிற்கிறோம், பேருந்து வரவே இல்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் இளைஞர் ஒருவர், நான் புக் செய்த பேருந்து குறிப்பிட்ட நேரத்தை கடந்தும் இன்னும் வரவில்லை, நான் எப்படி வீட்டிற்கு போவது என்று வருத்தத்துடன் நியாயம் கேட்டார். அமைச்சரோ அதற்கான விளக்கத்தை அளிக்காமல், தம்பி நீ நல்லா சாப்பிட்டிருக்க, நான் என்ன சாப்பிட கூட இல்ல என்று அலட்சியமாக பதிலளித்தார். அதற்கு மேல் அந்த இளைஞர் அமைச்சரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் கையை கொடுத்துவிட்டு வேதனையுடன் அங்கிருந்து செல்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பல தரப்பினரிடமிருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ஒரு அமைச்சர் பொறுப்பின்றி இப்படியா நடந்து கொள்வது என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இதுகுறித்து கண்டனம் தெரிவித்து அதிமுக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று மக்கள் அமைச்சரிடம் குற்றச்சாட்டு வைத்தால் அதை நிவர்த்தி செய்ய உறுதியளிப்பதே அமைச்சரின் பொறுப்பு. ஆனால் தாவேக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சரோ அதிகார திமிரோடு கேள்வி கேட்ட இளைஞரை அவமானப்படுத்தி பேசுகிறார். இல்ல புரியல, நீ நல்லா சாப்பிட்டிருக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன விதமான அசிங்கமான தோரணை இது? கோட் படத்துல நீங்க போட்ட டிராபிக் போலீஸ் கேரக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இது ஒன்னும் சினிமா இல்ல, மக்கள் பணி என்பதை கொஞ்சமாவது உணருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. அதே போன்று திமுக தரப்பில் இருந்து வாத்தியாரே தாத்தாவை சாப்பிட்டு சாயங்காலமா தேடலாமா என்று கேட்பதை போல அமைச்சர் பேசுகிறார் என்று விமர்சித்து வருகின்றனர். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ், என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டு நகா சாப்பிட்டு நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம் அது? நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நல்லா சாப்பிடுங்க. நான் சாப்பிட கூட இல்லை. ப்ளீஸ் தேங்க்யூ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.